ஹலோ கைஸ், லாஸ்டா நம்ம ஏபிஜி பத்தி போட்ட வீடியோல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா தேர்டான மெயின் ஸ்டெப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ அதை வந்து பார்க்கலாம். அன்காம்பன்சேட்டட், பார்ஷியலி காம்பன்சேட்டட், ஃபுல்லி காம்பன்சேட்டட்னு 3 இருக்கு. சோ அதை பத்தி பார்க்கலாம். அன்காம்பன்சேட்டட்னா pH அப்நார்மலா இருக்கும். அதாவது less than 7.35 கீழே இருந்துச்சுன்னா அசிடோசிஸ் போகும். கிரேட்டர் than 7.45 மேல இருந்துச்சுன்னா அல்கலோசிஸ் போகும். PCO2 or HCO3 நார்மலா இருக்கும். இதே பார்ஷியலி காம்பன்சேட்டட்னா pH, PCO2, HCO3 மூணுமே அப்நார்மலா இருக்கும். இதே ஃபுல்லி காம்பன்சேட்டட்னா pH வந்து பார்த்தோம்னா நார்மலா இருக்கும், PCO2 or HCO3 அப்நார்மலா இருக்கும். வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ pH வந்து 7.36 இருக்கு. ஆனா வந்துட்டு 7.4 இருந்தாதான் வந்து நியூட்ரல் சொல்லுவாங்க. இதுக்கு கீழே இருந்தா இது வந்து அசிடோசிஸ், இதுக்கு மேல இருந்தா ஆல்கலோசிஸ். இப்போ வந்து 7.36 இருக்கு, அதனால இது வந்து அசிடோசிஸ். இது வந்து 22 கீழே இருக்கிறதுனால இது வந்து மெட்டபாலிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. 45க்கு மேல இருக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி. இது வந்து ஃபுல்லி காம்பன்சேட்டட் மெட்டபாலிக் அசிடோசிஸ் சொல்லுவாங்க. ஏன்னா pH வந்து நார்மலா இருக்கு, HCO3வும் PCO2வும் அப்நார்மலா இருக்கு, அதனால இது வந்து ஃபுல்லி காம்பன்சேட்டட் மெட்டபாலிக் அசிடோசிஸ் சொல்லுவாங்க.